நான் பாட்டுக்கு ஒரு ஆர்வக்கோளாறுல என்ன ஏதுன்னே பார்க்காம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி ஏதாவது கிரேவி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அது சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஃப்ரிட்ஜில ஒரு வெஜிடபிள்ஸ் கூட இல்ல. நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு என்னத்த போய் வாங்குறது? நாளைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ரொம்ப ஈஸியா செய்ற மாரி இந்த தக்காளி குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நைஸா அரைச்சு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த குருமா குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, பட்டை, லவங்கம், பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைனா கறி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னாவே சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இந்த குருமா இட்லிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த குருமா வந்து ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி